श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। So last class 6 ஸ்லோகாஸ் பார்த்தோம். நான் ஷார்ட்டா சொல்றேன். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார் பகவான்கிட்ட. நீ மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நான் யாருங்கிற அறிவு எனக்கு வேணும். நான் ஆத்மா பரமாத்மாவும் நான் ஆத்மா ஜீவாத்மாங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற ஞானம் ஏற்பட்டால் மோட்சம்னு நீ சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்தை பத்தி அவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொன்னியே கிருஷ்ணா. அப்போ ஞானம் கர்மத்தை விட பெருசு அப்படிங்கிற பட்சத்துல நீ எதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு கோர கர்மாவில இழுத்து விடுற? நான் யாருன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட, நான் ஆத்மன்னு புரிஞ்சுடுத்து, என்னை ஆள விடு, நான் ஓடி போயிடுறேன். என்ன மாதிரி தான் பேசு. ஓகே. பட் ஞானம் தான் பெருசுன்னா அப்ப அந்த ஞானத்தை பர்சியூ பண்றதுதான் நான் இப்ப பண்ண வேண்டிய வேலையே தவிர்த்து நீ இந்த குருக்ஷேத்திரத்துல உட்காத்தி வச்சு போர்க்களத்துல உன்னை யுத்தம் பண்ண சொல்லி என்னுடைய டியூட்டிய பண்ண சொல்றது நியாயமே இல்ல. எதுக்கு என்னை எப்படி மாட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி கேக்குற. ஓகே. கிம் மாம் நியோஜயசி, என்ன எதுக்கு இத பண்ண சொல்ற ஹே கேசவன்னு கேக்குற. ஓகே. சொல்லிட்டு அவருடைய ஹீஸ் கிவிங் அ கிளாரிபிகேஷன். என்ன கிளாரிபிகேஷன்னா, எனக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இல்லைன்னு இல்ல, பட் வாட் யூ ஆர் சேயிங் லுக்ஸ் அப்பியர்ஸ் கன்ஃபியூசிங் டு மீ. ஸோ அப்பியர்ஸ் கன்ஃபியூசிங் டு மீன்னு சொல்றதுனால நம்மள என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுவாமியோடைய உபதேசத்து மேல ஸ்ரத்த இல்லாம இல்ல, பட் உபதேசத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல அர்ஜுனன் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். ஓகே. அதாவது he continues to be in the state of surrender. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் சரண்டர்ல இருந்து அர்ஜுனன் வெளில வந்துட்டாருன்னா கிருஷ்ணருடைய உபதேசம் அவருக்கு கிருஷ்ணரே கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் எப்போ உபதேசம் ஸ்டார்ட் பண்றார்? டோட்டல் சரண்டருக்கு வந்துட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அவருக்கு. ஆர் அவர் எப்ப புரிஞ்சுக்கிறாரோ, அர்ஜுனன் எப்ப அந்த நிலைக்கு வரானோ, when he senses that only then பகவான் starts his உபதேசா. சிமிலர்லி கொஸ்டின் கேட்கிறாங்கிற போது புரிதல்ல தான் ஏதோ தப்பு, கிருஷ்ணர் மேல அவனுக்கு கொஸ்டின் இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வியாமிஸ்ரேனேவ வாக்கியன ஒரு மாதிரி மிக்சட் சென்டென்சஸ் நால புத்தி மோகய சீவமே, என்னுடைய புத்தி உன் வார்த்தைகள்ல ஏதோ மயங்கிறது மாதிரி இருக்கு, எனக்கு டெல்யூடடா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கிளியரா தெரியல. அதனால தத் ஏகம் வத, ஏதாவது ஒண்ணு சொல்லு, என்னன்னு நிச்சிதம் பண்ணி நிச்சித்திய தத் ஏகம் வத ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியாம், எனக்கு எதுல நல்லதோ அதை நீயே முடிவு பண்ணி அதை ஒரு விஷயத்த சொல்லு. 10 சொல்லாத, இது அது அது இதுன்னு சொல்லாத, புரிஞ்சுக்க முடியல என்னால கேக்குறார் அர்ஜுனன். அதுக்கு பகவான் உபதேசத்தை ஸ்டார்ட் பண்றார். சோ இந்த சாப்டர்ல கர்மயோகத்தை பத்தி டீடைல்டா பாக்குறோம். சோ அவர் என்ன சொல்ல போறார்? ஞான யோகம் கண்டிப்பா அதுதான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும். பட் ஞான யோகத்துக்கு வரத்துக்கு கர்ம யோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பக்குவப்பட்டு அந்த ஞானம் நான் சொன்ன உடனே உனக்கு புரியணும்னா அந்த பக்குவம் வரத்துக்கு கர்ம யோகம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பகவானுடைய பதில். அது எப்படி பதில் சொல்றார்? ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக, இந்த உலகத்துல 2 விதமான நிஷ்டைகள், 2 வழிகள் இருக்கு, என்னால் முன்பே கூறப்பட்டது. எது? ஞான யோகம் ஒண்ணு, கர்ம யோகம்னு ஒண்ணு. இந்த ஞான யோகம் யாருக்கு? இன்டெலெக்சுவல்ஸ், புத்தியால யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க கூடியவாளுக்கு ஞான யோகமும், பிராக்டிக்கலா லைஃப் இது இப்படி நடந்தா இது இப்படி ஆகும்னு அந்த பிராக்டிகாலிட்டி ரேஷனாலிட்டி சீக் பண்றவாளுக்கு கர்ம யோகம்.
அதாவது ஆக்ஷன் மூலமா தான் ஏதாவது சாதிக்கலாம் லைஃப்ல நினைக்கிறவாளுக்கு கர்ம யோகம் ஹாஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு என்ன சொல்றார்? ந கர்மணம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே. இப்போ கர்மம்ங்கிறது முடிஞ்சு ஞானம் ஏற்பட்டு மோட்சம் அப்படின்னு கிடைக்கணும்னா கர்மாவே செய்யாம நைஷ்கர்மியம் கர்மம் இல்லாத நிலை ஏற்படாது அர்ஜுனா. ஒரு யாருக்குமே அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ந சந்நியாசம் நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமாதி கச்சதி. சந்நியாசம்ங்கிற ஒரு ஸ்திதிய இவ எடுத்துக்கிறான். எஸ், சங்கல்பம் எடுத்துட்டாச்சு. சன்னியாசிக்கு ஏத்த ட்ரெஸ் போட்டுண்டு சந்நியாசம் எடுத்துக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு சன்னியாசிக்கான லட்சணங்களை தாரணம் பண்ணிக்கிறதுனால சன்னியாசியா ஆகிறது இல்லை. சன்னியாசிக்கான அனுஷ்டானம், சன்னியாசியோட ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கோ அந்த ஆக்ஷன்ஸ் இவன் மனப்பூர்வகமா ஏத்துட்டு பண்ணினாதான் he becomes a சன்னியாசி. ஜஸ்ட் பை டேக்கிங் அப் சன்னியாசா ஒன் டஸ் நாட் பிகம் அ சன்னியாசிங்கிறத சொல்றாரு. அப்படின்னா என்ன? நான் எனக்கு ஞானம்னா என்ன அப்படின்னு நான் ரெட் சம்வேர். ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. அப்பா அடி நான் ஜீவன் முக்தனானா இல்ல. அது அனுபவத்துக்கு எனக்கு வரணும். ஐ ஷுட் பி ஏபிள் டு பிராக்டிஸ் தட் ஒன்லி தென் ஐ பிகம் அ ஜீவன் முக்தா. Just by reading Vedanta, I don't become a Jivan Mukta. I don't become a realized soul. I should be able to put it into practice, Ilya. Just because I go to Vedanta class doesn't mean, or just because I sit in Bhagavad Gita class doesn't mean I have become a realized soul. அந்த டிஃபரன்ஸ் தான். அதுதான் பகவான் பாயிண்ட் அவுட் பண்றார். அதனால ஞானம் நான் கொடுக்கிறேன். ஞானத்துக்கு முன்னாடி அந்த ஞானத்தை வாங்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வேணுமே. அது it doesn't come just by taking up the vows அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருதி. இந்த ஸ்லோகம் கவர் பண்ணிட்டோமா? இதுலயும் சொல்லிருக்கீங்க மேடம், சில பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. ஆறாவது தான் சொல்லுங்க. ஆறு தான் முடிச்சிருக்கேன் நீங்க. ஒரு க்ஷணம் கூட ஒரு மனுஷனால ஒரு ஆக்ஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த பிரகிருதி, இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள நம்ம இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இந்த ஆத்மா பிறந்தாச்சு அப்படின்னா இந்த பிரகிருத்தினுடைய லாஸ் படி ஒரு க்ஷணம் கூட ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே முடியாது. அது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம தூங்குறோம்னு சொல்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்? ஒண்ணுமே பண்ணல, தூங்கிட்டு இருந்தோம். பட் தூங்குறது இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அன் ஆக்ஷன். நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த உட்காருறது இஸ் ஆல்சோ வேர்ப் தானே, இட்ஸ் அன் ஆக்ஷன். சோ சும்மா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு டீப்பர் ஈசோட்டரிக் மீனிங் இஸ் ஆல்சோ பாசிபிள்ங்கிற போது ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த பிரகிருதிக்குள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா பகவான் என்ன சொல்றாரு? கஷ்டித் க்ஷணம் அப்படி ஒருவன் நகி க்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டதி அகர்ம கிருத்து. கர்மம் செய்யாதவனாக ஒருத்தனால இருக்கவே முடியாது இந்த உலகத்துல. ஏன்? காரியத்தே ஹ்யவசஹ கர்ம சர்வஹ பிரகிருதி ஜெய் குண. இந்த பிரகிருதிக்குள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இந்த நேச்சுரலி எக்ஸிஸ்ட் ஆற 3 குணங்கள்னு இருக்கு. இந்த 3 குணங்களுக்குள்ள மாட்டிக்காம ஒருத்தன் இருக்கவே முடியாது. ஒண்ணு தமோ குணத்துல இருப்பான், இல்ல ரஜோ குணத்துல இருப்பான், இல்ல சத்துவ குணத்துல இருப்பான். சத்துவ குணத்துல இருக்கிறதும் ஒரு ட்ராப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சாத்வீகமா இருக்கிறது ஒரு ட்ராப் தான். பகவான் கிளியரா சொல்ற 3 குணங்களுக்குள்ள மாட்டிக்காம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல ஒருத்தனால எக்ஸிஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதோடைய பிரகிருதி, அதோட நேச்சுரல் வேர்ல்டுல இந்த ஆர்டர் இருக்கு. இப்ப 3ல எது பெஸ்ட்? சத்துவ குணம். அதனால சத்துவ குணத்துக்கு போகணும்னு சொல்றோமே தவிர்த்து சத்துவ குணத்தினால போறதுனால சம் ஹெல்ப் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் செல்ஃப்ங்கிறதுனால சத்துவ குணத்தை மேக்சிமம் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றோமே தவிர்த்து the sattva gunam is also part of the mono gunam in this world. It's part of the nature in this world. அதனால மனுஷனாக பிறந்தவனுக்கு என்னைக்குமே கர்மா, அதாவது ஆக்ஷன் இல்லாம இருக்கவே முடியாது. ஓகே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சியதே. இதுதான் சொல்லி லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம். அதாவது கை காலெல்லாம் சும்மா வச்சுண்டு மனசால ஒருத்தன்
ஓ நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டா எப்படி இருக்கும்னு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், கண்ணு காது மூக்கு வாய் இந்த ஸ்கின்னுக்கு உகந்த ரொம்ப பிடிச்சமான ஆப்ஜெக்ட்ஸ பத்தி நினைச்சுட்டே இருந்தான்னா இந்திரியார்த்தாக, இந்த இந்திரியங்களுக்கான தீனிய பத்தியே அவன் நினைச்சிட்டு இருந்தானா அப்பேற்பட்ட முட்டாள் விமூடாத்மா, அவனுக்கு என்ன பெயர், மித்யாச்சாரா, இஸ் அ ஹிப்போக்ரைட் அப்படின்னு அவனுக்கு பேர் உண்டு அர்ஜுனா அப்படிங்கிற. இப்ப நம்ம ஏன் நிறைய சன்னியாசிகளை நம்ப மாட்டேங்கிறோம், பிகாஸ் தேவர் a few fake ones. And what is fake about being a சன்னியாசி? சன்னியாசிக்கான உடைய போட்டுட்டு இருக்கான், சன்னியாசிக்கான நெத்திட்டு இருக்கான், சன்னியாசிக்கான பேச்சு பேசுறான், பட் அவனுடைய செயல் சன்னியாசியோட இது இல்லை. அப்போ வாட் இஸ் ஹி கால்டு, மித்யாச்சாரா, ஹி இஸ் கால்ட் a hypocrite. ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? கரெக்டா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, இல்ல ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லோகம். எஸ் து யஹ து இந்திரியாணி, எவன் ஒருவன், இந்திரியாணினா சென்சஸ். சென்சஸ்னா என்ன? இந்திரியங்கள், சென்சஸ். அதாவது எதை வச்சு நம்மளுக்கு நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அது நம்ம பிரெயினுக்கு போய் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி நம்மள ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்கு தூண்டுறதோ சென்சஸ். வாட் ஆர் தே? விஷன். கண்ணு இஸ் அ டூல். கண்ணு மூலமா என்ன பண்றோம், பாக்குறதுங்கிற ஒரு வேலையை செய்யணும். காது இஸ் அ டூல், அதுக்கான இந்திரியம் என்னது, கேட்கறதுங்கிறது. வாய் இஸ் அ டூல், நாக்கு வச்சுட்டு பேசணும், சுவைக்கணுங்கிறது இல்லையா? இதெல்லாம் இந்திரியங்கள். ஓகே, சோ யஹ து, எவன் ஒருவன், இந்திரியாணி இந்த சென்சஸ, மனசா மனசினால, நியம்யம் ஆரபதே அர்ஜுன, நியம்ய ஆரபதே அர்ஜுன, நியம்யன கண்ட்ரோல், ஆரபதே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானோ ஹே அர்ஜுனா, கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஹ ச விசிஷ்யதே. கர்மேந்திரியைஹி, இப்ப கண்ணு காது மூக்கு வாயினாலேயே கர்மயோகம், கர்மயோகம் அப்படிங்கறத அசக்தஹா, அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவனால செய்ய முடியும். So in this way he becomes vishishyate, he excels, he becomes an expert. அதாவது மனசு வாக்கு காயம் இது மூணும் ஒரு சேர இருக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம் கடைசியா. that was the last point we spoke. நாம் மனசுல நினைக்கிறது வாயில வாக்கா வரணும், வாயில வாக்கா வர்றது செயலா என் உடம்பு செய்யணும். அப்படி ஒருவன் அட்டாச்மெண்ட் இல்லாம செஞ்சான் அவ கர்மயோகி. இப்ப இங்க என்னன்னா, இந்த சம்சாரத்துல எப்படி சிருஷ்டி அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு டூல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயம் கொடுத்திருக்கு. அந்த விஷயத்த ஒரு விதமா யூஸ் பண்ணா ஒரு விதமான பலன், அதை ஆப்போசிட்டா யூஸ் பண்ணா வேற மாதிரி பலன், அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மனசுன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட வேலை என்ன? இந்த மனசு அப்படிங்கறதுல 5 விஷயங்கள் இருக்கு. தாட்ஸ் இருக்கு, டிசிஷன் மேக்கிங்க்கு இன்டெலெக்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அகங்காரம், நான் யாரு, ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு. இது மொத்தத்தையும் மனசுன்னு சொல்றோம். இப்ப இந்த மனசு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒரு வேலை சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தி என்னன்னு புரிஞ்சுட்டு, ஒரு வேலை if we use our intellect, gain knowledge about oneself, then அந்த மாதிரி இந்த புத்தியை யூஸ் பண்ணா we become a realized soul. பட் இதே மனசை வச்சு, இதே இன்டெலெக்ட வச்சு, இதே புத்திய வச்சு, இதே கான்சியஸ்னஸ நான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல டைவர்ட் பண்ணேன்னா தென் ஐ பிகம் அடிக்ட் டு த சென்சரி வேர்ல்ட். ஒரே விஷயம்தான் மனசு அப்படிங்கிற ஒரு டூல். Inward you direct it, you realize yourself. Outward you direct it, what happens? You become addicted to the sensory world. So என்னது முக்கியம் அப்படின்னா, first bring your mind, word and action
or thought, word, action in one alignment. அப்படி பண்ணா then it is easy to do. ஒரு நார்மல் ஆக்ஷனை கர்ம யோகமா நம்மளால செய்ய முடியும். யஹா தூ எவன் ஒருவன் இந்திரியாணி இந்திரியங்களை மனசா மனதினால் நியம்ய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அர்ஜுனா. ஏன் மனச கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றா? கண்ட்ரோல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? why should it be done? இல்ல மனசு வந்து நம்மளால வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நிமிஷம் கூட ஒரே சமயத்துல ஒரு வேலை பண்ணும்போது பலவிதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த விஷயத்த நம்ம முதல்ல பண்ணணுமோ அதுல மட்டுமான நம்ம கவனம் இருக்கும். ஓகே, பட் இத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோமே, அந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்களான்னு நான் எதிர்பார்ப்பேன். லைக் சொல்வேலான்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? கர்மேந்திரியை கர்ம யோகம் அசக்தா. வாங்கப்பா, ரெடியா இருக்கு. வரேன். இல்ல இதோ வரேன். ஒரு நிமிஷம் வரேன். நான் வந்துட்டேன். யா சோ அதாவது வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யணும்னு சொல்லிருக்கீங்க. அதாவது மனசு வந்து நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். சோ அதான் இல்லப்பா, மனசு நினைக்கிறத வந்து சொல்லு வாயால சொல்றது வந்து செயல்ல செஞ்சு காமிக்கணும்னு சொன்னீங்க நீங்க. இன்னொன்னு ஆட் பண்றதுக்கு என்னன்னா, நம்ம ஸ்தித பிரக்ஞன் மாதிரி இருக்கிறதுக்கு மைண்ட கண்ட்ரோல்டா பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ டார்டைஸ் மாதிரி சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மைண்ட கண்ட்ரோல்டா வச்சு நம்மளோட டெசிஷன்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சூழ்நிலைக்கு என்னவோ எது சரியோ எது தர்மமோ அது கர்ம யோகமா நம்ம பண்றதுக்கு மைண்ட கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். கரெக்ட். திஸ் வாஸ் ஆன்சர் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். தேங்க் யூ. அதாவது நம்ம என்ன பார்த்தோம் செகண்ட் சாப்டர்ல? வெளில இருக்கிற சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் இந்த சென்சஸ்க்கு மட்டும்தான், கண்ணு காது மூக்கு வாய்க்கு மட்டும்தான் கேட்டர் பண்றது. பட் அத when you get attached to it, அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கும்போது you get attached to it, அதுதான் நம்மளோட ரியாலிட்டின்னு நம்ம ஒரு டெலியூஷனுக்கு வந்துடுறோம். ஸோ அது மாயை தான் அது கொடுக்க போறது அப்படிங்கிற ஞானம் நம்மளுக்கு வந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மனசை கட்டுப்படணும். பிகாஸ் மனஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் கேதரிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராசஸிங் இட். சென்சஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் மனசுக்கு கொடுக்கறது, மனசு அதை ப்ராசஸ் பண்றது. அப்போ ஒரு வேலை இப்போ ஐஸ்கிரீம் பாக்குறேன், யூ நோ வெல் ப்ராபப்ளி நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சில ஐஸ்கிரீம் வந்து ஹெல்தியா இல்லை,
அது வந்து இட் இஸ் நாட் cream and milk, இட் இஸ் palm oil and சுகர்னு உங்களுக்கு தெரியறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் ரெண்டு விஷயம் பாசிபிள். பரவாயில்ல சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறதுனா என்ன, இந்திரியம் கட்டுப்படல, இது என்னன்னு புரிஞ்சு அந்த அவேர்னஸ்ல இது வேண்டாம், ஹெல்தியான ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு if you are able to do it, then that is called control. அதுக்கு பேர் தான் நியமனம்னு சொல்றது. இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கர்மேந்திரியைகி, நம்ம கண்ணு காது மூக்கு வாயி கை கால் எல்லாம் நம்ம ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ற ஆர்கன்ஸ், they are called கர்மேந்திரியாக. எந்த இந்திரியங்கள் எல்லாம் நம்ம கர்மத்துக்காக யூஸ் பண்றோமோ ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், தே ஆர் கால்ட் கர்மேந்திரியாக. அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், மைண்ட அந்த அவேர்னஸ் ஸ்டெடி ஸ்டேட்ல வச்சிருந்தோம்னா தென் இப்போ ரோஹிணி சொன்னால டாடாய்ஸ் மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கிறது, இல்ல கட்டுப்பாடுல வச்சு சித்த பிரஜனாவே இருக்கிறது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். தென் அசக்தகா, அன்அட்டாச்சா நம்மளால இருக்க முடியும். அன்அட்டாச்சா இருந்தா நம்ம பண்ற அதே ஆக்ஷன் கர்ம யோகமா மாறிடும். அதே நார்மலா நம்ம பண்ற ஆக்டிவிட்டி will also become கர்ம யோகா. ச விசிஷ்யதே, அவன் இப்படி he stands out அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுதா? சோ போக போக கர்ம யோகம்னா என்னன்னு வரிசை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். சாரிப்பா, வேண்டாப்பா, you can sit with me. கண்ணெல்லாம் சின்னதா பேசி. ஓகே, படுத்துக்கோ, நீ வா, அம்மாட்ட வா, படுத்து போவா. ஆனா ஹோமியோ மெடிசன்ஸ் சாப்பிடு, டிவி கிட்ட நியத்தம் குரு கர்மத்வம், என்ன பண்ணணும், கர்ம யோகம்னா என்ன பண்ணணும்னு சொல்ற. நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்தேத கர்மணஹ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரல் அந்த வேர்ஸோட மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். நியத்தம் குரு கர்மத்வம், நியத்தம்னா உனக்கு பிறக்கும் போதே இது உன்னோட டியூட்டின்னு உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா இருக்கே, துவம் குரு, அதை நீ செய். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, நியத்தம் குரு கர்மத்துவம், உனக்கு பிறப்பினாலேயே இது உன்னோட டியூட்டின்னு எது விதிக்கப்படுறதோ அதை செய். அதாவது இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் செஞ்சே ஆகணும், தீராது, என்னோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு இருக்கும் இல்லையா, விச் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இந்த சூழ்நிலையில, இந்த பொசிஷன்ல, இந்த ரோல்ல, இந்த ஜெண்டர்ல இருக்கும் போது நம்மளுக்குன்னு சில இதெல்லாம் நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வரும் இல்லையா, அதை முதல்ல செய். நியதம் குரு கர்மத்துவம். சோ இந்த கேஸ் அர்ஜுனனுக்கு என்னது, நீ க்ஷத்ரியனா இருக்க, தர்மத்துக்காக இங்க சண்டை போடணும்னு வந்திருக்க, உன்னோட நியத்தம் கர்ம எது, இந்த சண்டை போட வேண்டியது உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய ஆக்ஷன், அதை பண்ணு. அப்புறம் கர்ம ஜாயோ ஹ்ய கர்மணஹா, கர்ம ஜாயஹா ஹி அகர்மணஹா, அகர்மணஹா எதையும் செய்யாமல் இருக்கிறதை விட கர்ம ஜாயஹா கரெக்டான ஆக்ஷன் செய்யறது ஒசத்தி. ஜாயகனா ஒசத்தி, எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட கரெக்டான ஆக்ஷனை, என்னோட எனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நான் செய்யறது ரொம்ப வசதியான விஷயம். சோ டூயிங் an action is superior to அகர்மணஹா, நாட் டூயிங் an action. இன்ஆக்ஷனை விட ஆக்ஷன் தான் சுப்பீரியரான விஷயம். ஏன் ஆக்ஷன், கர்மம் அப்படிங்கறத ஏதோ ஒரு ஆக்ஷன்ல நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன், ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்தேத, இந்த உடம்புன்னு உனக்கு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கே, இத மெயின்டைன் பண்றதுக்காவது நீ ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சுதான் ஆகணும். அடுத்து பிரசித்தேத, நன்னா இந்த உடம்ப பாத்துக்கிறதுக்கு கூட ந அகர்மணக, இன்ஆக்ஷனால இருக்க முடியாது. எந்த ஒரு கர்மாவும் செய்யாம நான் இப்படியே ஜட வஸ்துவா இருப்பேங்கிறது இந்த உடம்ப வச்சுட்டு நாட் பாசிபிள். இந்த உடம்புக்குள்ள இந்த ஜீவாத்மா வந்துடுதுன்னா up to a certain point in time you cannot escape being out of this body.
அப்ப இந்த பாடிக்குள்ளன்னு வந்தாச்சுன்னா ஏதோ அந்த பாடியை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? சாப்பிடாம இருக்க முடியுமா? மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஈட்டிங்னு ஒரு கர்மா செஞ்சுதான் ஆகணும். சோ இப்ப எப்படி நம்மளுக்கு தூங்குறது, சாப்பிடுறது விதிக்கப்பட்ட ஆக்ஷனோ, அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியாதோ, அதே மாதிரி நம்மளுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சிலது இருக்கும். அதே போல அதையும் தவறாம நம்ம செஞ்சா தட் இஸ் சுப்பீரியர். எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு உனக்கு விதிக்கப்பட்ட டியூட்டிஸையாவது நீ செய். அது எவ்வளவோ வசதியான விஷயம். ஏன் அட்லீஸ்ட் இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்காவது நீ ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும். இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் நாட் டூயிங் எனிதிங். இதான் இந்த ஸ்லோகத்தோடைய மீனிங். ஓகே. இந்த நியத்தம் குரு கர்மத்துவம் ஓகே அப்படின்னா இந்த இந்த ஃப்ரேஸை தான் நம்ம கொஞ்சம் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சோ நம்ம செய்யற கர்மா ஆக்ஷன்ஸ்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா சில வகைகள் இருக்கு. ஒண்ணு, நம்ம ஆசைப்பட்டு பண்றோம் சில விஷயங்கள். என்ன பண்றோம்? ஆசைப்பட்டு பண்றோம் சில விஷயங்கள். டியூட்டி, இது என்னுடைய, நான் செய்ய வேண்டியது, என் கடமை அப்படின்னு சிலது இருக்கு. சிலது நம்மளுக்கு ஆசை இல்லை ஆனாலும் செய்யணும். அகெயின் அது மேபி அந்த டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வரலாம். சிலது பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, அதையும் நம்ம சம்டைம்ஸ் பண்றோம். சோ காமிய கர்மா, நான் புடிச்சு பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஹித கர்மா, எனக்கு பிறப்பிலேயே டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சிலது இருக்கு. நிஷித்த கர்மா, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ மனுஷனா பிறந்த நம்ம இந்த மூணுத்துல எதையாவது பண்ணி வைக்கிறோம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஒரே நிமிஷம். சோ காமிய கர்மா அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் நிஷித்த கர்மா பத்தி பேசலாம் பெட்டர். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பிறப்பிலேயே இருக்கு. கரெக்டா? இன்னொருத்தனை போய் கொல்லக்கூடாது, இன்னொருத்தனுடைய சாமான திருடி வச்சுக்க கூடாது, இன்னொருத்தருடையதுன்னு எது இருக்கோ அதை எடுத்து வைக்க கூடாது, இப்படி பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு பிறப்பிலேயே அந்த அறிவு இருக்கு. நோபடி நீட்ஸ் டு டீச். அதையும் மீறி அந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற லிஸ்ட நம்ம பண்ணோம்னா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இல்லாதவரையே நம்ம அதை பண்ண மாட்டோம். ஒரு சுச்சுவேஷனா நான் பொய் சொல்றாதான் தப்பிக்க முடியும்னு இருந்தா நம்ம கண்டிப்பா பொய் சொல்றதுதான் கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? பட் we know it is நிஷித்த கர்மா. பொய் சொல்றதுங்கிறது தவறுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்தா நம்ம பொய் சொல்லுவோம். சோ இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னதை பண்ணாம இருக்கிறது பெட்டர். பண்ணினோம்னா அதுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சோ நிஷித்த கர்மா முடிஞ்சுட்டா. 2, காமிய கர்மா, நம்ம புடிச்சு பண்றதுன்னு சிலது இருக்கு. திஸ் இஸ் த ட்ராப். நம்ம வாழ்க்கையில இருக்கிற ட்ராப்பே இந்த காமிய கர்மா டிசையர்ட் ஆக்ஷன்ஸ்ல தான் வருது. வாட் ஆர் டிசைரபிள் ஆக்ஷன்ஸ் ஆர் டிசையர்ட் ஆக்ஷன்ஸ்? எனக்கு மனசுல ஒரு ஆசை தோன்றது, அந்த ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்றேன். then that becomes desired actions. அதாவது இதுல விதவிதமா டிசையர்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபார்முலா என்ன? எனக்கு மனசுல ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நான் செய்யற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகே. சோ அதோட இன்டென்சிட்டி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆசையினுடைய இன்டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த ஆக்ஷனுடைய இன்டென்சிட்டியும் அதிகமா இருக்கு. பல பேர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு இந்த ஹோமம் எல்லாம் பண்ணு, இந்த ஜபங்கள் எல்லாம் பண்ணு, இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ நான் ஆசைப்பட்டது ஒரு குழந்தை. இந்த குழந்தை எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன ஆக்ஷன்ஸ், என்ன ஸ்டெப் எடுக்கிறேனோ then that becomes my desired actions, காமிய கர்மா. ஓகே.
இது ரொம்ப இன்டென்ஸ் டிசையர். சின்ன குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும். நான் இப்ப சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இப்ப அதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கூட கூப்பிடணும், கூப்பிடுறது இஸ் அன் ஆக்ஷன். இந்த கடைக்கு போகிறது இஸ் அன் ஆக்ஷன். ஆர்டர் கொடுக்கறது இஸ் அன் ஆக்ஷன். பேயிங் யுவர் மணி ஃபார் இட் இஸ் அன் ஆக்ஷன். கெட்டிங் த ஐஸ்கிரீம் இஸ் அன் ஆக்ஷன். ஈட்டிங் இட் இஸ் அன் ஆக்ஷன். உள்ளுக்குள்ள நம்மளோட இன்வாலண்டரியா டைஜஸ்ட் பண்றது, that itself is an action. Okay, so many things are happening. Okay, so intensity of desire கேத்த மாதிரி என்ன ஆக்ஷன் அதுக்கு செய்யறோம் அப்படிங்கறதுல மாறுதல் வரும். but the equation is still this. desired actionங்கிறது எங்க இருந்து வருதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் திருப்பி திருப்பி எதுல ஈடுபடுறதோ அந்த இடத்துலதான் ஆசைன்னு ஒண்ணு வருது. கரெக்டா? you've already seen this multiple times now. அதனால டைரக்டா பாயிண்ட்க்கு வரேன். I'm coming straight to the point. Where your sense organs are engaged again and again and again, இந்த ரெப்படிஷன்னால நம்ம அதை பத்தியே யோசிக்கிறோம். அந்த திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால we identify with it, we get deluded with the identity, then we start desiring it. ஒருவேளை அந்த டிசையர் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் கிடைக்குது. பட் டிசையர் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா then it causes anger. Anger causes more delusion about who we are, what that thing was. And even then, we don't, என்ன உண்மை, what is our truthங்கிற deep diving குள்ள we never go. Rather, anger causes us to get even more deluded. As more delusion happens, நம்மளுடைய mind goes into a state of confusion. In that state of confusion, we lose control over ourselves and our intellect gets damaged. Intellectual damage start ஆக ஆரம்பிச்சிடுது. We start misunderstanding things, we start taking the wrong decisions-ங்கிற மாதிரி ஒண்ணு வந்துடுதுன்னா then what do? Our life is spoiled. This is an endless reaction, chain reaction that happens again and again and again. If நம்ம desire அப்படிங்கிற ஒரு பாதையில சென்றோமானால். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திஸ் ஃப்ரம் மை ஹீலிங் பிராக்டிஸ். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு டாய் வேணும். அதை போய் அப்பா அம்மா கிட்ட டாய் கொடுன்னு கேட்கறது. இப்ப அப்பா அம்மா டிசைன், குழந்தைக்கு இந்த டாய் வேணுமா, அத்தியாவசியமா, நிறைய டாய்ஸ் இருக்கும் போது இன்னொரு டாய் வாங்கணுமா அப்படின்னு. ஸோ த பேரண்ட்ஸ் கீப் டினைங். ஓகே, அந்த டினையல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுங்கிறத பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இந்த குழந்தைக்கு அந்த டாய் கிடைக்கலன்னு வச்சுக்கோ. அப்போ ப்ராபப்ளி அப்பா அம்மா வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்கலாம். பாருப்பா, திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், வி கேனாட் ஸ்பெண்ட் சோ மச் ஆன் திஸ் டாய் அப்படின்னு ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ் அந்த கிட்டு கிட்ட சொல்லியிருந்தா, இட் இஸ் பாசிபிள் தட் இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல அந்த சொன்ன செயின் ரியாக்ஷன் இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். கிட் இஸ் கோயிங் ஆன் திங்கிங் அபவுட் இட். As the child goes on thinking about it, it becomes a desire. அந்த desire வரும்போது அந்த குழந்தை என்ன, what does the kid start doing? It doesn't get the toy. Then அந்த கிட்டுக்கு பெரிய லெவல்ல நம்ம அடல்ட்ஸ் மாதிரி ஆங்கர்னு தெரியாது, பட் அது அன்ஃபுல்ஃபில்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த குழந்தை திங்ஸ் ஓகே, நான் பெருசாகி பயங்கரமா சம்பாதிச்சு ஐ வில் கெட் இட் ஃபார் மை செல்ஃப். ஸோ இது வந்து கான்டெக்ஸ்ட பொறுத்து கரெக்டான திங்கிங்கா ராங்கான திங்கிங்கா அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை அது ராங்கான திங்கிங், அந்த குழந்தை ரொம்ப அக்ரெசிவா அந்த தாட்டை கிரியேட் பண்ணிடுதுன்னா அந்த குழந்தை இஸ் லைக்லி டு பிகம் மணி மைண்டட், பிகம் டெல்யூஷனல், புத்தி நாசம். அந்த ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இல்லாம மணினா பைத்தியக்காரத்தனமா மணியை பத்தியே யோசிச்சு மணியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல டெவலப் ஆகலாம். அப்படி நடந்தா என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட லைஃப் இஸ் ஸ்பாயில்ட். ஒரு பேலன்ஸ்டா, ஒரு ஹாப்பியா, ஒரு சந்துஷ்டியான ஒரு லைஃப் அந்த குழந்தைக்கு அமையல அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ வெரி ஐடியல் லைஃப். ஸோ இதுல இருந்து நம்ம இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். we have seen several other examples. ஒரு கன்க்ளூஷன் that we can safely arrive at us, நம்ம ஆசைப்பட்டு செய்யற ஒரு விஷயமும் எப்போதும் நம்மளுக்கு பாசிட்டிவா முடியுமாங்கிறது தெரியாது. பாசிட்டிவா முடிஞ்சாலும் அது டெம்பரரி ஹாப்பினஸ் தாங்கிறத நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்திருக்கோம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்னா அந்த சந்தோஷம் ஹாஃப் அ டேக்கு தான் இருக்க போகுது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால ஜன்மா முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களானா இல்ல. You will start craving for something else next day itself.
ஸோ டிசையர்ஸ்க்கு அவ்வளவுதான் டைம் லைன், அவ்வளவுதான் அதோடைய கால அவதி. ஒரு ஆசைங்கிறத நம்ம நிறைவேற்றினோம்னா அது எப்பேற்பட்ட ஆசையா இருந்தாலும் அதுக்கு ஒரு கால அவதி இருக்கு. ஓகே, ஆசையே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபுல்ஃபில் ஆகலைன்னா மன அழுத்தம் ஆர் டென்ஷன் ஆர் கோபம் அப்படிங்கிற ஒரு டிராப்புக்குள்ள போயிடும். ஸோ ஈதர் வே நம்மளோட பொட்டென்ஷியல் அஸ் அன் ஆத்மாங்கிறத பார்க்கும்போது நம்ம இந்த ட்ராப்குள்ள மாட்டிக்காம இருந்தா எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல ஒரு சந்துஷ்டியா இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல நம்ம ஆசைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து ஒரு ஆசையும் துரத்தி சென்று அந்த வாழ்நாளை கழிக்கும் போது நம்ம யாரு, நம்மளுக்குள்ள நிரந்தரமா ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கே, அது என்னங்கிறதே மறந்து போயிடும். ஃபார் திஸ் ரீசன் ஆசைகள் உடைய அடிப்படையில செய்யப்பட்ட கர்மா வந்து சாஸ்திரம் என்கரேஜ் பண்றது இல்லை. அப்ப எந்த ஏன்னா அதுல டெம்பரரி ஹாப்பினஸ், அந்த டெம்பரரி ஹாப்பினஸ்க்கு அப்புறம் திருப்பி அடுத்த ஹாப்பினஸ் பின்னாடி ஏதோ எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலயே தான் நம்ம என்கேஜ்டா இருக்க போறோம் டில் த மொமெண்ட் வி டை. சித்த பிரஜனா ஆகிறதுக்கான எஃபர்ட்டை நம்மளுக்கு போட முடிய போறது இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ லூப், இட்ஸ் அ டெலியூஷனல் வேர்ல்ட், இட்ஸ் அ லூப். அப்ப நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? அந்த சந்தோஷத்தெல்லாம் விட பெருசா ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கே, நான் யாருங்கிறதுல இருக்கு இல்லையா, அத நம்ம கொஞ்சமாவது அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஆனா நம்மளால கர்மா இல்லாம இருக்க முடியாதுங்கிற பட்சத்துல அப்ப என்ன ஆக்ஷனை தான் செய்யணும் அப்படின்னா, உன்னுடைய ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிய ஒட்டி என்ன ஆக்ஷன்லாம் உன்னால இது நான் பண்ணிதான் ஆகணும், ஒழியாது, ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படிங்கிறது எது இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு பாக்கி விஷயங்கள்ல பேசாம இரு. This is what Bhagavan prescribes to us. So நியத்தம் குரு, உனக்கு எது விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் பண்ணிட்டு விட்டுரு. வேண்டாத செயலெல்லாம் செய்யறேன்னு போய் மாட்டிக்காத இந்த சம்சாரத்துல அப்படிங்கிறது பகவானுடைய உபதேசம். புரிஞ்சுதா? இந்த பிரேஸ்க்கான கரெக்டான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுதா பிரேமலதா மேம், ரோஹிணி? புரிஞ்சுதுப்பா. இப்ப நீங்க இது வந்து இந்த 3 கர்மா சொன்னீங்கன்னா, ஒண்ணு வந்து நிஷித்த கர்மாவா, ஆமா, அப்புறம் வந்து காமிய, செகண்ட் ஒண்ணு காமிய கர்மா, மூணாவது நைமித்திக கர்மா, நிமித்த கர்மா, நியத்தம் கர்மா. புரியல. நியதம் கர்மா, என்னோட நியத்தியால என்ன கர்மா எனக்கு கிடைச்சிருக்கோ அது. ஓகே, புரியுதுப்பா. ஓகேவா? ஒரு ஸ்லோகம் பாத்துடலாமா? ஓகே. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணஹ அன்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தனஹ. இந்த உலகத்துல நம்ம எப்போ மாட்டிப்போம்? when do we get bound? யஜ்ஞமா இல்லாமல், யஜ்ஞார்த்தாத் கர்மணா, யஜ்ஞம்னா சாக்ரிஃபைஸ், ஆஸ் அ சாக்ரிஃபைஸ், செல்ஃப்லெஸ்ஸா எனக்காக அப்படின்னு அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல், ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் த சேக் ஆஃப் கிவிங் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல எந்த செயல் செய்யறோமோ அதுக்கு பேரு யஜ்ஞமா செய்யற கர்மான்னு வச்சுக்கோங்க. அதை தவிர அந்நியத்திர, அதை தவிர லோகோயம், இந்த லோகத்துல வேற எது செஞ்சாலும் அது கர்ம பந்தனா, அது உங்களை ஏதோ ஒரு லூப்புக்குள்ள மாட்டி விடதான் போகுது. கர்ம பந்தனம், இட்ஸ் அ ட்ராப். செல்ஃப்லெஸ்ஸா செய்யாத எந்த ஆக்ஷனா இருந்தாலும் இட் இஸ் அ ட்ராப். இட் இஸ் கோயிங் டு கெட் யூ ட்ராப்ட் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன்ல ததர்த்தம், அதனால, கௌந்தேய குந்தி புத்திரனே, முக்த சங்கஹ கர்ம சமாச்சர, இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நீ செய்யற வேலையெல்லாம் எனக்காக செய்யறேங்கிற அட்டாச்மெண்ட் இல்லாம, எனக்கு இது விதிக்கப்பட்டது, நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட், எனக்காக செய்யறேன், அதாவது தனக்காக செய்யறேன்னு இல்லாம மற்றவர்களுக்காக செய்யறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப்லெஸ் மோட்டிவோட நீ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த ஆக்ஷனை பண்ணேன்னா, யூ வில் நாட் கெட் இன் டு த லூப்.
into the vicious loop. இதை நான் வேற விதமா சொல்றேன். இப்போ in some other part of this world, unfortunately, நிறைய தப்புகள் நடக்கிறது, நிறைய பேர் ஒரு ஒரு நல்ல பல்கா செத்து போயிட்டு இருக்கான். ஓகே, உக்ரைன்ல ஏதோ வார் நடக்கிறது, ஈரான் சைட்ல ஏதோ நடக்கிறது, வி டோன்ட் நோ. நான் நியூஸே ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன். அதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே, பட் we are sitting in India. Are we really emotionally attached to the people who are dying? இல்ல. அதனால நம்மளுக்கு அழுக வரல, நம்ம வருத்தப்படுறது இல்ல. ஜெனரல் வருத்தம் இருக்கு, இப்படி நடக்க வேண்டாமே, தேவையில்லாம ஏதோ சண்டை போட்டுக்கிறது, இவ்வளவுதான் இருக்கு. ஏன்? சரி, டிவில பாக்குறோம், மூவிஸ்ல பாக்குறோம், ஏதோ ஒரு படம், அது எவ்வளோ ஹெவி டாபிக்கா இருந்தாலும் அது உங்களை 10 நாள் உங்க மனசை போட்டு அஃபெக்ட் பண்ணாலும் 11வது நாள் யூ கம் அவுட் ஆஃப் இட். யூ ஆர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். ஏன்? இப்ப நீங்க இல்லாம உங்க டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரோ ஒருத்தர் ஏதோ கஷ்டம் வருது, பட் யூ ஆர் நாட் அஃபெக்டட் பை இட். ஏன்? இது மூணுத்துக்கும் காமனா ஒரு ஆன்சர். என்னது அது? we are not associated with it. யூ ஆர் நாட் அசோசியேட்டட். அதுக்கு பேர் தான் சங்கம்னு பேர். நம்ம அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. So we don't identify with it. Since we don't identify with it, it doesn't bother us. நம்மளுக்கு அதோட ஒரு சங்கம் ஏற்படலனால நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? you're not attached to it. இப்போ therefore உனக்கு யாருன்னே தெரியாது, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகே, யூ ஹியர் அபவுட் இட். இப்போ யாரோ இப்போ வந்து வி ஆல் டிட் ஒன் திங். எங்க வீட்டு ஹவுஸ் ஹெல்ப்புக்கு நான் ஹெல்ப் கேட்டு எல்லாரும் குட்டி குட்டி அமௌண்டா கொடுத்தீங்க. டுகெதர் வி கலெக்டட் அண்ட் கேவ் இட் டு ஹர். டு யூ நோ வாட் ஹர் ப்ராப்ளம் இஸ்? டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். Were you really bothered, attached, crying that she is going through this trouble? இல்ல. நம்ம டிஸ்டன்டா இருந்து செல்ஃப்லெஸ்ஸா, இந்தா என்கிட்ட பணம் இருக்கு, ஏதோ கொஞ்சம் என்னால கொடுக்க முடியும், நம்ம கொடுத்தோம். செல்ஃப்லெஸ்ஸா கொடுத்தோம். கரெக்டா? அதை கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சந்தோஷம் இருந்தது, முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம அவளுடைய அந்த துக்கத்துக்குள்ள அட்டாச்சே ஆகல. துக்கத்துக்குள்ள அட்டாச் ஆகாமலே அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? So we did an action, but we did it without attaching. இல்ல எனக்கு பேர் கிடைக்கும், எனக்கு புகழ், நான் இப்படி பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இல்லைன்னா அவளோட இமோஷன்ஸோட அட்டாச் ஆகாம நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். We felt good about it. அப்ப என்ன நடந்தது? கர்ம யோகமா எடுத்தது. It was not karma anymore, it became கர்ம யோகா. Did it bind you? அது உங்களை பந்தப்படுத்திட்டா? எந்த விதமாவது இல்ல, உங்களை லிபரேட் பண்ணிது. கரெக்டா? தென் அதுதான் சொல்றார், இதே மாதிரி எதை பண்ணாலும் செல்ஃப்லெஸ்ஸா பண்ண, எனக்காகன்னு பண்ணாத. செல்ஃப்லெஸ்ஸா நீ பண்ணேனா முக்த சங்கஹ சமாச்சர. இந்த அட்டாச்மெண்ட், அந்த அசோசியேஷன் இல்லாம ஒரு வேலையும் செய் அப்படின்னு சொல்ற. நீ பண்ண வேண்டிய வேலைதான், நீ தினம் பண்றதா கண்டினியூ பண்ணு. உன்னை வேலை செய்யாதன்னு சொல்லல. அந்த எல்லாத்துலயும் ஒரு அசோசியேஷன், எல்லாத்தையும் போய் ஐடென்டிஃபை பண்ணி உன்னுடைய ஐடென்டிட்டியில திணிச்சு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுத்தி எந்த வேலையும் செய்யாதே. புரிஞ்சுதா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகா. யஜ்ஞார்த்தாத் கர்மணः அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன். யஜ்ஞமா செய்யப்படாத எந்த ஒரு கர்மாவும் இந்த லோகோயம், இந்த லோகத்துல கர்ம பந்தனக, பந்தத்தை ஏற்படுத்தும். இப்போ அதே பைசாவை எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் நீங்க வாங்குறதுல போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீல் எப்படி, அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் உடைய வேல்யூ என்ன, அது உங்களை எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருக்கும், அது உங்களை பந்தப்படுத்தும். கரெக்டா? whereas in the donation, did it bind you? No. மைண்ட் அப்படியே ஆக்கிபை ஆகி அந்த ட்ரெஸ்ஸை பத்தியே யோசிச்சிருந்தோமா, இந்த பணத்தை கொடுத்துட்டோமேன்னு யோசிச்சோமா? இல்லையே. whoever did it, you know the feeling, right? You gave it away very selflessly.
So what happened? யஜ்ஞமா பண்ண. யஜ்ஞமா பண்ணாமல் இருக்கிற எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் it is going to create a bond for you. It is going to trap you into this world. அதனால ததர்த்தம் கர்ம கௌந்தேய, அதனால ஹே கௌந்தேய, எந்த வேலையை செஞ்சாலும் முக்த சங்க சமாச்சர, இந்த அட்டாச்மெண்ட் அசோசியேஷன் இல்லாம உன்னுடைய நடத்தையை பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? எஸ்பா. ஏன் அப்படி செய்யணும்? ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்ப சொல்லட்டுமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் லைன். பிரஜாபதியானவர் இந்த உலகத்தை எப்படி கிரியேட் பண்ணிருக்காருன்னா, இந்த உலகம் அதுக்குள்ள இருக்கிற எவ்ரி பார்ட் வில் கான்ட்ரிபியூட் டு த என்டையர் வேர்ல்ட், அந்த வேர்ல்டு வில் கான்ட்ரிபியூட் ஃபார் ஈச் பார்ட். இப்ப இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துல கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கை இந்த சரீரத்துல இருக்கிறதுனால இந்த கை உயிரோட இருக்கு. இந்த கை இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு உபயோகமா இருக்கு. புரியுறதா? So each part contributes to the whole and the whole contributes to each kutti part. This is how the world has been made. அப்போ ஒரு குட்டி பார்ட் கிரியேட் ஆகி இருக்குன்னா அந்த குட்டி பார்ட்டுக்கு அதோட யூனிக் பர்பஸ்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்குன்னு ஒரு வேலை நியமனம் பண்ணிதான் அந்த கிரியேஷனே நடந்திருக்கும். என்னம்மா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து நிக்கிறீங்க? விளக்கு பாத்துறேன். 5 minutes வந்துடுறேன், முடிச்சுட்டேன். வா உட்கார். ஓகே, கிடைக்காது, நம்மகிட்ட கிடைக்காது. சோ பிரஜாபதி பிரம்மா எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிருக்காருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற குட்டி குட்டி பார்ட் வில் டூ சம்திங் ஃபார் த என்டையர் சிருஷ்டி. சிருஷ்டி வில் டேக் கேர் ஆஃப் ஈச் குட்டி பார்ட். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிருஷ்டி உருவாக்கும் பொழுதே அது எது அந்த சிருஷ்டியில இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் பர்பஸை வச்சுதான் இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட். நீ இந்த வேலையை செய். நீ இப்ப இந்த உடம்புல ஏன் கைன்னு ஒண்ணு இருக்கு, ஏன் காதுன்னு ஒண்ணு இருக்கு? காதுக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால காதுன்னு ஒண்ணு இந்த உடம்புல இருக்கு. காதோட வேலை கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்ணோட வேலை பாக்குறதுக்குன்னு அது ஒண்ணு வேணும். மூக்குக்கு ஸ்மெல்லிங்னு ஒரு வேலை இருக்கு, அதனால மூக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ மூக்குக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, கண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா டுகெதர் ஆல் ஆஃப் திஸ் மேக்ஸ் ஒன் ஹோல் பாடி. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியும். சிருஷ்டி இஸ் ஒன் ஹோல். இப்ப இந்த உடம்புல மூக்கு இருக்கு, மூக்கு உடம்ப விட்டு தனியான ஒரு வஸ்துவா இல்ல. உடம்புனா மூக்கும் அதுல சேர்த்திதான். ஆனா மூக்குன்னு எடுத்தா அதுக்கு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு. ஆனா டுகெதர் வி மேக் த என்டையர் சிருஷ்டி. This is how existence has been created by Lord Brahma. புரியுறதா? ஓகேப்பா. அதனால ஒரு யூனிக் பர்பஸ் இல்லாம நம்ம இங்க சிருஷ்டிக்கப்படவில்லை. இப்ப நம்மளோட வேலை என்ன? அந்த பர்பஸை சால்வ் பண்றது மூலமா நம்மளும் த்ரைவ் ஆகும், சிருஷ்டியும் நல்ல விதமா ஓடும். அதுக்குதான் நம்ம இங்க இருக்கோம். புரியுறதா இந்த கான்செப்ட்? அசை போட்டு வாங்கும். In next class we will look into this in greater detail. ஓகே, இப்ப எவ்வளவு ஸ்லோகம்ஸ் முடிச்சிருக்கோம்? 9 பா. 9. சரியா? பாப்போமா? ராம் ராம். ராம் ராம். ராம் ராம் பா. தேங்க்யூ பா. டேக் கேர் பா. ஷூர் மாமி.